ஒரு கிராமங்க, அழகான கிராமம். அந்த கிராமம் வந்து அது எலெக்ஷன் டைம் வேற, அதனால கிராமமே பரபரப்பாக இருக்குங்க. பழனி தாத்தா அந்த ஊரில் வந்து எல்லாத்துக்குமே அறிமுகமானவருங்க. பழனி தாத்தான்னு அவர் வந்து பழைய வந்து ஒரு ரேடியோ போட்டியை வச்சுக்கிட்டு கருத்து கணிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த வழியாக போகிற ஒரு இளைஞன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறார், என்ன தாத்தா உங்களால் தான் ஜெயிப்பாரா அப்படின்னு. இவர், ஏண்டா யார் எங்காலு, எல்லாம் பார்ப்போம் யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. வேட்பாளர்லாம் வந்துங்க ஓட்டு சேகரிக்கிறதுக்காக அந்த கிராமம் பூரா பயங்கரமாக ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேனர் தான், நோட்டீஸ் தான், அடாடா அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்குங்க. ஒருத்தர் வந்து என்ன வர வேட்பாளர் எல்லாத்துக்கும் அண்டா குண்டாலாம் கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து குக்கர் கொடுக்குறாருங்க. ஒருத்தர் வந்து ஓட்டு கேட்டு பணமே கொடுக்குறாரு. ஆனால் மக்கள்லாம் யாருக்கு போடுவாங்க என்னங்கிறதே தெரியலைங்க. மக்கள்லாம் வந்து யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, யார் ஜெயிப்பாங்கலாம் ரொம்ப மௌனமாகவே இருக்குங்க. பணம் கொடுத்த வேட்பாளருக்கு நம்பிக்கைங்க. நம்ம எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு யாரும் கொடுக்கல, நம்ம எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்கோம், நம்ம தான் ஜெயிப்போம். குக்கர் கொடுத்தவரு அதே நினைக்கிறார். நம்ம யாருமே குக்கர்லாம் கொடுக்கல, நம்ம தான் கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் மக்களோட மனசு தான் ஒன்றும் புரியலைங்க. இதுக்கு இடையில ஒரு இளைஞர் ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாருங்க. அவர் எதுவுமே கொடுக்கல, பணமும் கொடுக்கல, குக்கரும் கொடுக்கல, அண்டாவும் கொடுக்கல, குண்டாவும் கொடுக்கல. ஆனால் அமைதியான முறையில் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது, அந்த கிராமத்துக்கு என்ன செய்வோங்கிறது வந்து தெளிவாக சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டையும் ஓட்டு கேட்குறாருங்க. தேர்தல் நாள் வச்சுங்க, எல்லா மக்களும் ஓட்டு போடுறதுக்காக ஓட்டு மிஷின் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ தானே யோசனை பண்ணுவாங்க, சரி அண்டா கொடுத்தவங்க இருக்கட்டும், குண்டா கொடுத்தவங்க இருக்கட்டும், நம்ம கிராமத்துக்கு யாரு நல்லது செய்வாங்க, நம்ம கிராமத்துக்கு யாரு நல்லது செய்வாங்க, யாரு நல்லவங்க, இது வரையும் எந்த கெடுதலும் செய்யாதவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் எல்லாம் ஓட்டு போட்டு கடைசி அந்த எதுவுமே இந்த ஆர்ப்பாட்டமும் செய்யாத அந்த இளைஞர் தான் ஜெயிச்சு வர்றாருங்க. இந்த ஆர்ப்பாட்டமும் செய்யாத அந்த இளைஞர் தான், அவர் தான் ஜெயிச்சு வர்றாருங்க. இதுதாங்க மக்கள் தீர்ப்புங்கிறது. மக்களோட மௌனத்துக்கு வந்து அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. வெறும் கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் வச்செல்லாம் எந்த முடிவும் பண்ண முடியாது. மக்களோட தீர்ப்பு அவங்கள்ட்ட தாங்க இருக்கு.